பார்ட்டி முடிந்து காவேரி வீட்டிற்கு செல்லும்போது வீட்டின் முன்னால் நிறைய செருப்புகள் இருக்கும். வீட்டிலிருந்து நிறைய ஆண்களின் சிரிப்பு சத்தமும் பேச்சு சத்தமும் கேட்கும். காவேரி கோவத்துடன் வீட்டிற்குள் சென்று சமையலறையில் இருக்கும் அம்மாவுடன் இந்த ஆளு திரும்பவும் தொடங்கிட்டாரா? நம்மள நிம்மதியா வாழவே விடமாட்டாரா? இந்த ஊரையும் விட்டு நாம ஓடிதான் போகணுமா? 3 பொம்பளங்க மட்டும் இருக்கிற வீட்ல இந்த ஆளுக்கு இது தேவதானா? 10ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு நிம்மதியா படிக்க வேண்டாமா? என்று கோபத்துடன் தனது அப்பா இருக்கும் அறைக்கு சென்று கத்தி எல்லாரையும் கோபமாக திட்டி வெளியே அனுப்பிடுவா. அப்பா கிட்டயும் கோபப்படுவா. உன்னாலதான் ஊரு விட்டு ஊரு வந்து தெரியாத ஊர்ல யாருமே இல்லாம தனியா வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்காயாவது ஒழுங்கா வாழ்வுன்னு தானே சொல்றேன். உனக்கு பொண்ணா பிறந்ததுக்கு என்ன பாவம் பண்ணினோமோ என்று சொல்லி சுவரில் சாய்ந்து உட்கார்ந்து அழுவாள். அப்பா கோபத்துடன் வெளியே சென்றிடுவார். காவேரியும் அம்மாவும் தங்கையும் சேர்ந்து உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பார்கள். காவேரி அம்மா கிட்ட, அம்மா, கவிதா இந்த வீட்ல இனி இருக்க வேண்டாம் அம்மா. எனக்கு பயமா இருக்கு. இவ படிக்கிற ஸ்கூல் ஹாஸ்டலில் சேர்த்திடலாம் அம்மா. அவ அங்க பத்திரமா இருப்பா. நல்லா படிக்கவும் முடியும். பீஸ் எல்லாம் நான் எப்படியாவது கட்டிக்கிறேன் என்று சொல்வாள். கவிதா கிட்டையும் உன்னோட துணி, புக் எல்லாத்தையும் எடுத்து வை. நாளைக்கு நம்ம ஹாஸ்டல் போயிரலாம்டா. அக்காவும் நான் வாரத்து ஒரு வாட்டி வந்து பாத்துக்கிறேன் என்று சொல்வாள். கவிதாவும் ஓகே சொல்வாள். ராத்திரி முழுக்க விஜய்க்கு காவேரியோட ஞாபகமாகவே இருக்கும். எப்படா ஆபீஸ் போவோம், காவேரிய பார்க்கலாம் என்று நினைப்பான். காலையில எழும்பியவுடன் விஜய் ரெடி ஆகி அசோக்கு கூட சேர்ந்து ஆபீஸ் போயிருவான். ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் காவேரி வரமாட்டா. விஜய்க்கு ரொம்ப டென்ஷனா இருக்கும். ஃபோன் பண்ணி பார்ப்பான், ஆனா காவேரி எடுக்க மாட்டா. அசோகன் கிட்ட போய், மச்சான், காவேரி இன்னைக்கு இது வரைக்கும் வரலையே, ஏதாவது வீட்ல பிரச்சனை வந்திருக்குமோ, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குடா என்று சொல்வான். அசோக் மெயில செக் பண்ணிட்டு, அவ இன்னைக்கு லீவுடா, லெட்டர் மெயில் பண்ணியிருக்க என்று சொல்வான். உடனே விஜய், மச்சான், எனக்கு காவேரியோட வீட்டு அட்ரஸ் குடுடா, நான் போய் பாத்திட்டு வாரேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே அசோக் மேனேஜர் கிட்ட உனக்கு மெசேஜ் பண்ண சொல்றேன், நீ போய் பாரு என்று சொல்வான். உடனே விஜய் தனது போனை எடுத்துக்கிட்டு காவேரிய பார்க்க காரை எடுத்துட்டு கிளம்புவான். அட்ரஸையும் மேனேஜர் இவனுக்கு அனுப்புவாரு. விஜய் கரெக்டா அட்ரஸ் கண்டுபிடிச்சு காவேரி வீட்டுக்கு எதிரில் கொண்டு போய் காரை நிறுத்திட்டு டென்ஷனா காவேரியோட வீட்டையே பாத்திட்டு இருப்பான். 20 நிமிஷத்துல காவேரி தன்னோட ஸ்கூட்டியை எடுத்துட்டு கேட்டுக்கு வெளியே வருவா. இவள் பார்த்த உடனே விஜய்க்கு சந்தோஷமா இருக்கும். அதன் பிறகு கவிதாவும் அம்மாவும் வெளியே கையில பேக்குடம் வந்து அம்மா கவிதாவை கட்டிப்பிடிச்சு முத்தம் செய்து காவேரி கூட அனுப்பி வைப்பாங்க. காவேரியோட ஸ்கூட்டிக்கு பின்னாடியே விஜய் தன்னோட காரில் போய் கொண்டிருப்பான். காவேரி ஒரு நகை கடை கிட்ட போய் வண்டியை நிறுத்தி தன்னோட கையில இருக்கிற 2 வளையல்களை கழற்றி விற்று பணத்தை வாங்கி கொண்டு திரும்பவும் ஸ்கூட்டியை ஓட்டிக்கொண்டு தனது தங்கை படிக்கும் பாத்திமா பப்ளிக் ஸ்கூலின் ஹாஸ்டலுக்கு முன்னால் வண்டியை நிறுத்தி தனது தங்கையுடன் உள்ளே செல்வாள். கவிதாக்கு அங்க அட்மிஷன் போட்டுவிட்டு தனது தங்கையை கட்டிப்பிடித்து முத்தம் செய்தபடியே அங்கிருந்து கிளம்புவாள். விஜய் இது எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டே இருப்பான். திரும்ப காவேரி அங்கிருந்த அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று கண்ணீரோடு வேண்டுவாள். காவேரி அழுறத விஜய் பார்க்கும்போது அவனோட மனசும் ரொம்ப உடைஞ்சு போயிரும். காவேரி கிட்ட போய் அவளை சமாதானப்படுத்தலாமா என்று நினைப்பான். என்றாலும் வேண்டாம், நாளைக்கு அவ கிட்ட பேசலாம் என்று விட்டு விடுவான். அப்பிறகு காவேரி அப்படியே வீட்டிற்கு வந்துடுவா. விஜய் அன்னைக்கு இரவு 9 மணி வரைக்கும் காவேரி வீட்டுக்கு முன்னாடி காரிலே உட்கார்ந்து அவளோட வீட்டையே பார்த்திட்டே இருப்பான். காவேரிக்கு ஃபோன் பண்ணின்னு அவ எடுக்கவும் மாட்டா. இராத்திரி அசோக் ஃபோன் பண்ணி, விஜய், நீ எங்கட இருக்கே? இவ்வளவு நேரம் என்ன பண்ற? சீக்கிரம் வீட்டுக்கு வா என்று சொல்வான். உடனே விஜய் வீட்டுக்கு கிளம்பிடுவான். அசோக் கிட்ட, டேய், காவேரியோட முகமே சரியில்லை, அவ பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா என்று கேட்பான் விஜய். எனக்கு ஒன்னும் தெரியலடா, வேணும் என்றால் ஆள் வச்சு விசாரிச்சுக்கலாம் என்று அசோக் சொல்லுவான். உடனே விஜய், வேண்டாம் அசோக், நானே பாத்துக்கிறேன் என்று சொல்வான். இராத்திரி விஜயால தூங்கவே முடியாது. காவேரியோட அந்த சோகமான முகம் அவன் கண்ணிலே நிற்கும். காலையில திரும்பவும் விஜய் காரை எடுத்துக்கிட்டு காவேரி வீட்டுக்கு முன்னாடி வருவான். கொஞ்ச நேரத்திலே காவேரி ஸ்கூட்டியில வேலைக்கு கிளம்பிடுவா. அவ முகம் இப்போதும் டல்லாக தான் இருக்கும். விஜய் அவளுக்கு பின்னாடியே வருவான். அலுவலகத்துக்கு வரும்போது 2 பேரும் லிப்டில் மீட் பண்ணுவாங்க. விஜய் காவேரி கிட்ட, நேத்திக்கு நீ ஏன் ஆபீஸ் வரல? நான் உனக்கு போன் பண்ணின பிறகும் நீ ஏன் போனை எடுக்கலன்னு கேட்பான். உடனே காவேரி லேசா சிரிச்சபடியே, கொஞ்சம் பர்சனல் வேலை இருந்துச்சு விஜய், அதனாலதான் என்று சொல்வாள்.
வேலை செய்யும்போது விஜய் காவேரி கிட்ட பேச முயற்சிப்பான். அப்பொழுது அவ சிறு புன்னகையுடன் விஜய் கிட்ட பேசுவாள். உடனே விஜய் காவேரி, உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க என்று கேட்பான். காவேரி, நானும் அம்மா, அப்பா, தங்கை கவிதா மட்டும்தான் இருக்கோம் என்று சொல்லுவாள். உடனே விஜய் கவிதா என்ன பண்றான்னு கேட்பான். காவேரி 10ஆம் கிளாஸ் படிக்கிறேன்று சொல்லுவாள். விஜய் உடனே காவேரி கிட்ட, காவேரி உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லு. உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே காவேரி ஓகே என்று சொல்லுவாள். விஜய் கொஞ்ச நேரத்தில் கிளம்பி வெளியே போய் காவேரி தன்னோட வளையல்களை விற்ற அந்த நகை கடைக்கு போய் அந்த வளையல்களை பணம் கொடுத்து வாங்கி கொண்டு வருவான். சாப்பாடு வேளையிலயும் காவேரி சாப்பிடாம யோசிச்சுட்டு இருக்கிறத விஜய் கவனிப்பான். விஜய் காவேரியோட கைய பிடிச்சு உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுடி என்று சொல்வான். காவேரி ஒண்ணு இல்ல விஜய், கொஞ்சம் தலைவலிக்குது என்று சொல்வாள். உடனே விஜய் தன்னோட பாக்கெட்ல இருந்து இந்த வளையல்களை எடுத்து காவேரி முன்னாடி நீட்டிட்டு, இப்ப உன்னோட பிரச்சனை என்னன்னு சொல்லு காவேரி என்று சொல்லுவான். விஜய் கையில் இருக்கும் வளையல்களை பார்த்த உடனே விஜய் தன்னை நேத்திக்கு ஃபாலோ பண்ணி வந்திருப்பான் அப்படின்னு காவேரிக்கு புரியும். உடனே கோபத்தோட என்னோட பர்சனல் விஷயத்துல தேவையில்லாம எதுக்கு நீ வார என்று விஜயிடம் கோபப்படுவாள். எனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் என்னால பார்த்து கொள்ள முடியும். யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை என்று அழுது கொண்டே சொல்வாள்.